முதல்ல எங்களோட பயிற்சி முகாம் தமிழ்நாடு முழுவதும் இப்படி பயிற்சி முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு நாங்கள் எங்களை முழுமையாக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் இந்த பயிற்சி முகாம் நடைபெற்று இருக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சி பலமா இருக்குது, இன்னும் பலம் பொருந்திய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்றேன். இன்னைக்கு 3 தமிழர்கள் கொல்லப்பட்டது நமக்கு மிகுந்த மன வருத்தம் அடிக்கிறது. மான சுட்டார்கள் என்ற காரணத்திற்காக மனிதர்களை எப்படி சுட முடியும்? ஆனா இது தமிழர்களே இல்ல, நீங்க எப்படி கண்டனம் தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழர்களோ இந்தியர்களோ எல்லோருமே மனிதர்கள் தான். ஆக அவர்கள் யாராக இருந்தாலும் கர்நாடக எல்லையில் சுட்டு கொன்றது தப்பு. ஆனா கொன்றது தப்பு என்பதற்கு மேல ஒரு ஆணவத்தோட நீங்க தமிழ்நாடு சட்டமன்றம் எந்த விதத்திலும் எங்களது சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க காவிரியை தரமாட்டீங்க, இங்கே இருந்து வருகின்ற தமிழர்களை நீங்கள் துன்புறுத்துவீர்கள், சுட்டுக் கொள்வீர்கள். அப்படின்னா தமிழ்நாடு எதையுமே கேட்கக்கூடாது என்ற ஒரு மனநிலையை கர்நாடக அரசு முன்னிறுத்துவது சரியல்ல. நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி நடக்கிறது, அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அப்படி என்றால் காங்கிரஸை சார்ந்தவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? ஆக நீங்கள் தமிழக உரிமையை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது காவிரியாக இருந்தாலும் சரி, 3 தமிழர்கள் துன்புறுத்தப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும். அதனால் கர்நாடகம் தமிழர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.